अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मै यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मै युद्लिल फला हादिय लहु। वअशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहल्लज़ीना आमनुत्तकुल्लाह हक्क तुकातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। फ़क़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम फ़इन्न अस्दक़ल हदीसी किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन दलाला व दलालतिन फिन्नार। அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் பூமியிலே இறைவன் ஏராளமான படைப்பினங்களை படைத்திருந்தாலும் அதிலே தான் படைத்த படைப்பினங்களில் ஆக சிறந்த படைப்பாக மனித சமுதாயத்தை அறிமுகம் செய்திருந்தாலும் இறைவன் தருகிற அருட்கொடைகளில் ஆக சிறந்த அருட்கொடையில் அவனிடத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷங்களில் ஒன்றான தௌஹீத் என்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தையும் பொக்கிஷத்தையும் நாம் அடைந்திருக்கிறோம். இதனால் வரைக்கும் நமது வாழ்க்கை தௌஹீதிலே பயணித்ததாக, மீதமிருக்கிற காலங்களை தௌஹீதிலே பயணித்து அதிலே நிறைவு செய்ய வேண்டும் என்ற சிந்தனையிலும் அதில் ஒரு பகுதியாக அவ்வப்பொழுது மார்க்கத்தினை அறிந்து தெரிந்து அதை தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காகவும் இறைவனால் சொல்லப்படுகிற அறிவுரையும் போதனையும் நபிகளார் காட்டி தருகிற வழிகாட்டுதலும் நமக்கு ஏதோ ஒரு சூழலில் அது அறிந்த செய்தியாக இருந்தாலும் தெரிந்த செய்தியாக இருந்தாலும் அது நமக்கு பலன் தரும் என்ற ஒரு மிகப்பெரிய உயர்ந்த சிந்தனையை உள்ளத்திலே பதிந்தவர்களாக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மவர்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த நல்ல பொழுதிலே உங்களுக்கு மத்தியில் அன்னலார் ஏற்படுத்திய சமூக மாற்றங்கள் என்ற தலைப்பின் கீழாக சில செய்திகளை திருமறை குரானை கொண்டும் நபிகளாருடைய பொன்மொழிகளை கொண்டும் உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்காக நான் இங்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இதுநாள் வரைக்கும் நமது வாழ்க்கை தௌஹீதிலே நிலைத்திருப்பது பெரிது கிடையாது. 60 ஆண்டு காலம் நான் தௌஹீதிலே வாழ்ந்திருக்கிறேன். எனது வாழ்க்கையினுடைய தௌஹீதினுடைய வயது 60 ஆண்டு காலமாக இருந்தால் அது பெரிதாக நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நாம் வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து தௌஹீது கிடையாது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை பொறுத்தோ தௌஹீதும் கிடையாது. வாழ்க்கை என்பது அதுவும் தௌஹீது கிடையாது. இந்த தௌஹீத் என்பது எப்பொழுது ஒரு நிறைவு தன்மையை அடையும் என்றால், ஒரு மனிதனுக்கு தௌஹீத் என்பது எப்பொழுது பூர்த்தி அடையும் என்றால், லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், அந்த அடியான் முஸ்லிமாக மரணிப்பதை மாத்திரம்தான் தௌஹீத் என்பது பூர்த்தி அடையும். இந்த வாழ்க்கை எந்த சூழலிலும் தடமாறும் என்பதை நபிகளார் நமக்கு ஏராளமான இடங்களிலே நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஏனென்றால் நபிகளார் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளம் என்பது
பாலைவனத்திலே பிறக்கக்கூடிய அந்த காற்றிற்கு தகுந்தாற் போல் ஒரு இறகை போன்ற மனிதனுடைய உள்ளம் இருக்கிறது. ஒரு பறவையினுடைய இறகை போல, ஒரு சிறகை போல, காற்றுக்கு தகுந்தாற் போல், சூழலுக்கு தகுந்தாற் போல், தன்னுடைய எண்ணத்தினுடைய ஓட்டத்திற்கு தகுந்தாற் போல் அந்த உள்ளம் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை நபிகளார் நமக்கு சொன்னார். 23 ஆண்டு காலம் சில செய்திகளை நபிகளார் தன்னுடைய தோழர்களுக்கு எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக்க. இதை ஒரு நபி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. வாஹிரிஹி பிதம்பிஹி. அவர் ஏற்கனவே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபராக இருந்தாலும் பாவத்திற்கு செட்டில்மெண்ட், இனி செய்யக்கூடிய பாவத்திற்கு பரிகாரம் இருக்கு, செஞ்ச பாவத்திற்கு பரிகாரம் இருக்கு. தௌஹீதிலிருந்து தடன் புரண்டா அதுக்கு மன்னிப்பு கிடையாது, அதற்கு பரிகாரம் கிடையாது. 23 ஆண்டு காலம் கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு நபி தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய அந்த நபிக்கு எடுத்துரைக்கிறார். இப்ராஹிம் ஒரு நபி, அவர் தன்னுடைய மகனான இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக்கும் எடுத்து வைக்கிறார். யா புனை, எனது அருமை மகனே, நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். 2 பேரும், இந்த 3 பேரும் யாரு? இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு நபர்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மரணம் ஒன்றுதான் அவர்கள் சொர்க்கத்திலே நுழையாமல் இருப்பதற்கு தடையாக இருந்த ஒரு பகுதி. அந்த சாரார்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறார்கள், நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள். இந்த முஸ்லிம் என்ற வட்டத்திற்கு அப்பால் நீங்கள் சென்று விட்டால் உங்களை நீங்களே காப்பாற்ற முடியாது, என்னை என்னால் காப்பாற்ற முடியாது. இந்த ஒன்றை நாம் உள்ளத்தில் ஆழ பதிந்து கொண்டால்தான், இதனால் வரைக்கும் எனது வாழ்க்கை தௌஹீதில் நிலைத்திருக்கிறது, நான் மரணிக்கிற வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற சிந்தனை என்னிடத்தில் உள்ளத்தில் ஆழ பதிந்தால்தான் அவ்வப்பொழுது என்னால் இந்த மார்க்கத்தினுடைய சிந்தனைகளை தெரிகிறக்கூடிய சூழல் நமக்கு வரும். ஒவ்வொரு சபைகளை நாம் அணுகிற போது, ஒவ்வொரு சபைகளை நாம் சந்திக்கிற போது அது வித்தியாசமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இதனால் வரைக்கும் என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகள் இதனால் வரைக்கும் அதிகரிக்காமலும் குறையாமலும் இருக்கிறது என்றால், ஏதோ சில திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் செவித்தாழ்த்தி கேட்டதனுடைய விளைவு அது தடையாக இருக்கிறது. ஏதோ சில நபிமார்களுடைய சில வரலாற்றையும் நபித்தோழர்களுடைய சில செய்தியையும் சம்பத்தையும் உள்ளத்திலே பதிய வைத்ததனுடைய விளைவு அந்த தவறை அதிகப்படுத்தாமல் இருக்கிறேன். அந்த தவறை நான் குறைத்துக் கொள்வதற்கு முயற்சி இருக்கு, ஆனால் நான் செய்து கொண்டிருக்கிற தவறை இதனால் வரைக்கும் கூட்டாமல் இருக்கிறேன் என்பது குறித்து நாம் அவ்வப்போது நம்மை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஷைத்தான் எப்பொழுது நம்முடைய இந்த அறிவுக்கு அசை போடுகிற ஒன்றை தூண்டுவான் என்றால், தெரிந்த செய்தி தானே, இதெல்லாம் எப்ப ஆரம்பத்திலிருந்து 1990 இருந்து தெரிஞ்சது தானே, இப்ப புதுசா போய் இது தெரிஞ்சுக்கிறது இருக்கா? ஒரு தலைப்பை நம்ம போட்டாலே இவர் இது இருக்கும் அது இருக்குன்னு கற்பனைக்குள்ளாக ஓட்ட ஆரம்பிச்சிடுவாரு, அறிவை கொண்டு அசை போடுவாரு. தெரிந்த செய்தியாக இருந்தாலும் அந்த தெரிந்ததை கொண்டு நான் எனது வாழ்க்கையில் எப்படியாக பிரதிபலித்தது, இதை நான் முதலிலே சிந்தித்து ஒரு அமர்வை நான் அமர்த்தி கொண்டால்தான் அது உண்மையாகவே எனக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா வெறும் ஒரு மணி நேரம் அவ்வளவுதான், அதை நான் செலவிட்டதற்கான நோக்கம் இல்லை, செலவிட்டதற்கான பலன் இல்லை. 1 மணி நேரம் 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் கடந்து செல்கிறது. ஒரு நேரத்தை போக்குவதற்காக மாத்திரம்தான் நான் செலவிட்டேனே தவிர, இறைவா இதனால் இருந்து எனக்கு சில தாக்கத்தை தா, நான் என்னை தவறாக செய்கிறோம் அதை விட்டு விலகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை தா, அல்லது நான் எதை குறைவாக நன்மையாக செய்கிறோம் அதை நான் அதிகரிக்கக்கூடிய சூழலை தா. இதை இப்ராஹிம் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நான் செய்கிற இந்த பணியை என்னிடமிருந்து நீ பொருந்திக்கொள், நான் செய்கிற இந்த வேலை என்னிடம் ஏற்றுக்கொள், நான் வெறும் வெற்று வேலைக்காக இதை செய்யல, நீ இதை பொருந்திக்கொள் என்ற பிரார்த்தனையோடு தான் எல்லா காரியங்களையுமே செய்தார்கள். இந்த சிந்தனையில் நாம் சிலவற்றை நாம் உள்ளத்திலே ஆழ பதிய வைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை கட்டமைக்குவோம். நபிகளார் அவர்கள் இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நபிகளார் ஒரு அதிகார வர்க்கத்தில் இருந்தாலும் 23 ஆண்டு காலம் தன்னை ஒரு அதிகாரியாக மக்களுக்கு மத்தியில் அறிமுகம் செய்ததே கிடையாது. இந்த பொறுப்பை பொறுத்த வரைக்கும், அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நபிகளார் சொல்கிறார்கள், உங்களில் எவர் ஒருவர் பொறுப்பிற்காக ஆசைப்படுகிறாரோ அவருக்கு நீங்க பொறுப்பை கொடுக்காதீங்க. யார் பொறுப்புக்கு நான் எனக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா என்ன செய்வேன் தெரியுமா, அப்படி தலைக்கீழா தூக்கி நிறுத்துறேன்னு சொல்றப்ப நல்லா இருக்கும். எனக்கு கிடைச்சுன்னா அப்படியே தலைக்கீழ இருப்பேன், எல்லா செட்டப்பையும் மாத்தேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே உடைச்சு நான் புதுசா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தா போல என்ன செய்வேன், என்ன ஓகே தானே, ஒரு தாவாவை மேம்படுத்துறங்கிறாரு, செயல்பாட்டை மாத்துறங்கிறாரு, நல்ல மக்களுக்கு மத்தியில் தாவாவை கொண்டு போய் செல்வங்கிறாரு. ஆனால் பொறுப்புக்கு ஆசைப்படுறாரு. நபிகளார் என்ன சொன்னார்கள், கொடுத்துதான் பாப்பமே இல்லை, அவனுக்கு கொடுக்காது, அவன் தான் மிகப்பெரிய டேஞ்சரே, அவன் தான்.
மக்களுக்கு மத்தியிலே இந்த அதிகாரத்தை, தன்னுடைய அதிகாரத்தை பிறருக்கு சொல்லும் பொழுது பொறுப்பாக சுமத்துகிறார்கள். இது ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை பற்றி ஒரு சூழல் உங்களுக்கு தெரிந்தால்தான் நீங்கள் எடுத்து வைக்கிற சட்டம் அது மக்களுக்கு சாதகமா பாதகமா, அதனால் மக்கள் அவர்கள் சிரமப்படுவார்களா கஷ்டப்படுவார்களா என்பது யாருக்கு தெரியும்? அதனால் சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற, அது தான் சந்திக்கிற சிரமம் அது அடுத்தவனுக்கு சிரமமாக இருக்கும். ஒரு அடுத்தவன் சந்திக்கிற சிரமத்தை தனக்கும் சிரமமாக நினைக்கக்கூடிய அந்த சூழல் மனப்பக்குவம் உள்ளவருக்கு தான் அது போன்ற சிந்தனையும் தோன்றும். இந்த எண்ணத்தை கொண்டவர்கள் தான் நபிகளார். நாம் சொல்லல, இறைவன் சொல்லுகிறான், லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸின் அலைஹி, உங்கள்ல இருந்து ஒரு தூதரை நாம் தேர்வு செய்தோம். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மா அனித்தும் ஹரிசுன் அலைக்கும், உங்களுக்கு ஏற்படுகிற சிரமத்தை அவருக்கு ஏற்பட்ட சிரமத்தை போல கருதுகிறார். ஒருத்தர் சிரமப்படுறாரு, எவ்வளவு சிரமப்படுறா, ஒருத்தர் கண்ணீர் வடிக்கிறார், எவ்வளவு எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறான். ஒருத்தர் குழந்தை இல்ல வருத்தப்படுறாரு, பொருளாதாரம் இல்ல வருத்தப்படுறாரு, சிரமப்படுறாரு, மனநிலை அமைதி கிடையாது. அந்த அமைதி, அந்த எண்ண ஓட்டம், அந்த தாக்கம் நபிகளாருக்கு அனுபவித்தால் எப்படி இருக்குமோ அதே போன்று அடைக்கிறார். ஹரிசுன் அலைக்கும், இவர் இப்படி இருக்கிறாரு. இது மட்டும் இல்ல, மீண்டும் சொல்கிறான், பில் மோமினீன வ ரஃபூர் ரஹீம், இவர் ஒட்டுமொத்த மோமின்களுக்கும் அருட்கொடையாக இருக்கிறார். முதலிலே ஒரு பொறுப்பை, ஒரு நிர்வாகத்தை நாம் சந்திக்கிறோம் என்றால் அது குறித்து ஏதேனும் சில அறிவுகள் நமக்கு வேண்டும். அது குறித்து ஏதோ அறிவோ அறிமுகமோ இல்லாமல் நாம் ஒன்றை கையாளும் பொழுது அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தாக்கம் என்பது தன்னளவில் ஏற்படக்கூடிய தாக்கமாக இருந்தால் பரவாயில்லை. இது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு தாக்கமாக மாறிவிடும் என்பதற்காகத்தான் இந்த சூழலை நபிகளார் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நபிகளார் 23 ஆண்டு காலத்தில் இதனால் வரைக்கும் மேற்கத்திய கலாச்சாரம் எப்படி இந்த ஒரு ஆடு மேய்த்திருக்கக்கூடிய ஒரு நபரால் எப்படி ஒரு டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெண்டா உடைக்க முடிஞ்சிச்சு, ஒரு காட்டுமிராண்டித்தனத்தை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை எப்படி நேர்வழிப்படுத்தினார் என்ற அந்த முனைப்பு, அந்த ஆர்வம், அந்த கேள்வி என்பது இதனால் வரைக்கும் மக்களுக்கு மத்தியில் இருக்கு. நபிகளார் முதலிலே மக்களுக்கு மத்தியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது ஒரு சமுதாயத்தை மாற்றல, ஒரு சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்ற ஆர்வமும் கிடையாது, முனைப்பும் கிடையாது. இதுதான் உண்மை. நபிகளார் நினைத்தது ஒரு மனிதனை மாற்றினால் சமுதாயம் மாறும் அல்லவா, அப்படியாகத்தான் ஒவ்வொரு மனிதனாகத்தான் மாற்ற நினைத்தார். நபிகளார் ஒன்றை மார்க்கம் என்று சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் செவித்தாழ்த்தி கேட்கக்கூடிய மனங்களிலா இருந்தார்கள். வாங்க, உங்களுக்கு நம்ம மார்க்கத்தை சொல்றோம், நீங்க கேளுங்க. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானதல்ல, இது அழியக்கூடியது. நாளை மறுமை நாள்ல உங்களுக்கு சிறந்த ஒன்று இருக்கு, அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படி சொன்னதுமே வாங்க உங்களுக்கு சிகப்பு கம்பளம் விரிச்சா ரசூலுல்லாஹ் வரவேத்தாங்க. நபிகளார் மார்க்கத்தை சொல்லும் போது முதலில் எதிர்த்தவர்கள் ஊரார்கள் மத்தியில் இருந்தாலும் கூட முதலிலே எதிர்த்தவர்கள் உறவினர்கள். அவர்கள்தான் ஏராளமான குழப்பங்களையும் பிரச்சனைகளும் 23 ஆண்டு காலத்திலும் நெருக்கடிக்கு ஆட்படுத்தப்பட்டே இருந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த காலம் என்பது அறியாமை காலத்தில் இருந்த அனைத்து தீய பழக்கங்களும் ஏதோ ஒரு ஓரத்தில் நடக்கல, உச்சத்தில் இருந்தது. எல்லாவற்றும் தலை தூக்கி இருந்தது. ஏதோ ஒன்றை கூட நம்மால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லி முடிக்க முடியாது. நபிகளார் முதலாவதாக கையில் எடுத்த மிகப்பெரிய பிரச்சாரம் என்பது இன வேறுபாட்டை என்பதை ஒரு சொற்ப காலத்தில் 2 துண்டாக உடைத்து மக்களை தலைகீழாக மாற்றினார்கள். எந்த அளவிற்கு என்றால், ஒரு மனிதன் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடிய சூழல் என்பது ஒன்று பிறப்பை வைத்து வரும், அல்லது நிறத்தை வைத்து வரும், அல்லது இனத்தை வைத்து வரும், அல்லது மொழியை வைத்து வரும், அல்லது பொருளாதாரத்தை வைத்து வரும். இதை தாண்டி, இந்த வளையத்தை தாண்டி ஒரு மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எவராலும் என்ன செய்ய முடியாது, நிர்ணயம் செய்ய முடியாது. நபிகளார் மக்காவில் இருந்த பொழுதும் மதீனாவில் இருந்த பொழுதும் ஒன்றை உள்ளத்தில் ஆழ பதிய வைக்கிறார்கள். ஒரு மனிதன் இன்னொருவனை சக மனிதனாக ஏற்றுக்கொண்டால்தான், சக மனிதனாக விளங்கிக் கொண்டால்தான்
அவனால் அந்த மார்க்கத்தை சரிவர பின்பற்ற முடியும் என்பதை ஏராளமான இடங்களில் நமக்கு சில நிகழ்வுகள் மூலமாக நபிகளார் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். யா அய்யுஹன்னாசு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இன்னா ஹலகுனாக்கும் மின் ஸிக்ரி வன் உன்ஸா. நபிகளார் எடுத்த பிரச்சாரத்திலே ஆக சிறந்த பிரச்சாரம் என்பது நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்தோம். நீங்கள் ஒருவரை அறிந்து கொள்வதற்காகத்தான் உங்களை பல நிறங்களாக, பல கோத்திரங்களாக, பல குண அம்சங்கள் உடையவர்களாக உங்களை படைத்ததற்குரிய காரணம் சிலரை கருப்பாகவும் சிலரை சிவப்பாகவும் இப்படியாக படைத்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா? நீங்கள் அடுத்தவர்களை அறிந்து கொள்வதற்காக தான் நாம் படைத்திருக்கிறோம். அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், உங்களிடத்தில் அல்லாஹ்விடத்தில் ஆக சிறந்தவர்கள் இந்த தக்குவாவை கொண்டும் நல்ல அமல்களையும் கொண்டிருக்கிறவர்கள் மாத்திரம்தான் உங்களுடைய இறைவனிடத்திலே கண்ணியமானவரும் உயர்ந்தவரும் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. நபிகளார் இந்த ஒரு செய்தியில் மொழியால் வேறுபாடு கிடையாது, இனத்தால் வேறுபாடு கிடையாது, குலத்தால் வேறுபாடு கிடையாது, பொருளாதாரத்தால் வேறுபாடு கிடையாது என்பதை ஆரம்பத்திலே இரண்டு துண்டுகளாக உடைக்கிறார். எந்த அளவிற்கு என்றால், ஒரு மனிதன் நிறத்தாலும் மொழியாலும் இனத்தாலும் இப்படி பிரிந்து கிடப்பதற்கான மிகப்பெரிய காரணம் என்பது தன்னை உயர்ந்தவன் என்று நினைப்பதால் வருகிற மிகப்பெரிய சோதனை தான். ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தினுடைய ஒரு சீர்கேடுதான் இங்கிருந்தான் ஒரு மனிதனுடைய தவறு என்பது ஆரம்பமாகிறது. இதை நபிகளார் சொல்லுகிறார்கள். ஆரம்ப காலத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் ஏராளமான செய்திகளில் அறிந்திருப்போம். இவர் யாரு? ஒரு உயரம் குறைந்த ஒரு நபரு, ஒரு பார்ப்பதற்கு ஒரு நல்ல முகத்தோற்றத்திலும் இல்லாத ஒரு நபரு. நிறம் என்பது நல்ல கருப்பு நிறம் கொண்டவராக இருக்கிறார். பார்ப்பதற்கு முகத்தோற்றம் சரியில்லை, அப்படியே இருந்தாலும் உயரமும் இல்லை. மக்கள் எந்த அளவிற்கு பிலாலை ஒரு மனிதனாகவே மதிக்காத சூழலை பிலால் அவர்களிடத்திலே பார்க்க முடிந்தது. விளையாட்டு பொருளை போன்று பிலாலை அணுகினார்கள். காலிலே கயிறை கற்றி இழுத்து செல்லக்கூடிய சம்பவம் எல்லாம் நடந்திருக்கிறது. பின்னதாக பிலால் அவர்களை தலைகீழாக மாற்றக்கூடிய சூழல் ஏராளமான இடங்களிலே மாறியது. நபிகளார் மனிதனாக எப்பொழுது மதிக்க ஆரம்பிக்கிறானோ, நேசிக்க ஆரம்பிக்கிறானோ, அப்பொழுது இந்த இனத்தால் மொழியால் குணத்தால் இருக்கிற அத்துணை காரியங்களும் சுக்குநூறாக உடைந்துவிடும். அதைத்தான் நபிகளார் செய்தார்கள். லா ததுகுலுல் ஜன்னah ஹத்தா துமினு, நீங்கள் நம்பிக்கை கொள்ளாத வரை உங்களால் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. ஒரு மனிதன் நாளை மறுமை நாளிலே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அவனிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களிடத்தில் ஈமான் இல்லாத வரை ஹத்தா யதுகுலுல் ஜன்னah, அவர்களால் சொர்க்கத்தின் பக்கம் செல்ல முடியாது. அந்த ஈமான் உனக்கு வரும் என்றால் சொர்க்கத்துக்கு பேஸ் என்ன? ஈமான். அந்த ஈமானை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வலா துமினு ஹத்தா தஹாபு, நீ அடுத்தவனை நேசிக்காத வரை அந்த ஈமான் உனக்கு வராது. நான் ஈமான் கொள்ளாத வரை சொர்க்கம் செல்ல முடியாது. பேஸ். ஒரு அற்பமான பொருளுக்கு இன்னொரு அற்பமான விலை கொடுத்தால் அது தவறு கிடையாது. ஒரு விலை உயர்ந்த வைரத்திற்கு ஒரு கிலோ பழத்தை கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. அதற்கும் இதற்கும் ஒப்பாகாது, ஈடாகாது. நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் அடுத்தவரை நேசிக்காதவரை ஈமான் கொள்ள முடியாது. ஈமான்ங்கிறது வெறும் அது சொல் மாத்திரம் கிடையாது. அந்த சொல்லை செயல் வடிவிலே கொண்டு வர வேண்டும். நான் அடுத்தவனை நேசிக்காதவரை என்னால் ஈமான் கொள்ள முடியாது. அந்த ஈமான் கொள்வதற்கான, நீங்கள் அடுத்தவரை நேசிப்பதற்கான ஒன்றை உமக்கு நாம் கற்றுத்தரட்டுமா? அப்சு சலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சலாத்தை சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஒரே சலாம் தானே. கருப்பனுக்கு ஒரு சலாமு, சிவப்பனுக்கு ஒரு சலாமு, பணம் படைத்தவருக்கு ஒருத்தர், எஜமானருக்கு ஒருத்தர், எஜமான் இல்லாதவனுக்கு ஒருத்தருக்கா சலாம். எல்லாருக்கும் ஒரே சலாம். நீ சொல்லு. அது எப்படி தெரியுமா? உனக்கு தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் சொல்லாத,
நபிகளார் சொன்னார்கள், அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் இந்த சலாத்தை சொல்லுங்கள், அதுதான் இஸ்லாத்தில் ஆக சிறந்த காரியங்களை ஒன்றாக நமக்கு சொன்னார். இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில கசப்பு வருது, ஒரு 3 நாட்களுக்கு மேலாக பேசக்கூடாது என்று நமக்கு இந்த மார்க்கம் வழிகாட்டுகிறது. அந்த 3 நாட்களுக்கு பிறகு அவர் பேச தொடங்கும் பொழுது அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? உங்களில் எவர் ஒருவர் சலாத்தை சொல்கிறாரோ அவர் தான் இறைவனிடத்திலே முந்திக் கொண்டார் என்று நபிகளார் சொன்னார். அவன் பேசலையே, நீ சொல்லு. இந்த சலாத்திற்கு நேரம் காலம் இருக்கா? சில வாசகங்களை கூட நல்ல காலை, நல்ல இரவு, நல்ல மதியம் என்பதை அந்தந்த நேரத்திற்கு மத்தியில் தான் சொல்ல முடியும். ஒரு வீட்டுல மவுத்துக்கு போயிருக்கோம், போனதுமே குட் மார்னிங் நான் சொல்ல முடியும், மேலைங்களையும் பார்த்துருவான். எவ்வளவு பெரிய துக்கத்துல இருக்க பைத்தியகார பையன் இந்த நேரத்துல எனக்கு நல்ல காலைன்னு சொல்றானே, எப்படி பொருந்தும்? இதுக்கு நேரம் இருக்கா? எல்லா இடத்துலயுமே சொல்லலாமே, கழிவறையை தவிர சொல்வதற்கு எல்லா இடத்திலும் பொருந்ததே. நபிகளார் இதை மக்களுக்கு மத்தியிலே விதைத்தார்கள். இந்த சலாம் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான். இதை மக்களுக்கு மத்தியிலே விதைத்ததனுடைய விளைவுதான் எங்கோ இருந்து பல பல கிராமங்களில் பல மாவட்டத்தை கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு இந்த சபையில் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம் அல்லவா? கொஞ்சம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த சலாத்தை மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் சொல்லுங்கள். அப்சு சலாம். நபிகளார் 3 செய்திகளை நம் இடத்துல விதைக்கிறார்கள். நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் லா தோமினோ, நீங்கள் நம்பிக்கை கொள்ளாதவரை நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் என்றால் ஹத்தா தஹாபு, நீங்கள் அடுத்தவரை நேசிக்காதவரை நீங்கள் நம்பிக்கை கொள்ள முடியாது. அந்த அடுத்தவரை நீங்கள் அடுத்தவரை நேசிப்பதற்கு ஒரு காரியம் என்பது அப்சு சலாம், நீங்கள் சலாத்திற்கு பதில் சொல்லுங்கள். இன்றைக்கு பெரும்பகுதியாக நாம் சலாம் சொல்லும் பொழுது, நாம் பொருளாதாரத்தில் குறைந்த நிலையில் இருக்கும் பொழுது, பொருளாதாரத்துல கொஞ்சம் மேம்போக்கா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சலாம் சொன்னோம்னா என்ன இருக்கும்? திரும்ப சலாமா இருக்கும், தலையாட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. என்ன சொல்றாரு, என்ன சொல்ல போறோங்கிறத கூட பதில் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு சலாம் சொல்லப்பட்டால் அந்த சலாத்திற்கான முழுமையான பதிலை கூட சொல்லாமல் என்ன செய்வாங்க? தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இதுதான் 2 மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நிறத்தையும் இனத்தையும் குணத்தையும் ஒரு சேர மக்களுக்கு மத்தியில் ஒரு பரஸ்பரத்தை ஏற்படுத்தக்கூடிய பண்பை தான் நபிகளார் ஆரம்ப காலத்தில் செய்தார். ஒரு சமுதாயம் மாற வேண்டும் என்றால் முதலிலே ஒரு மனிதன் மாற வேண்டும். ஒரு மனிதன் மாறிவிட்டால் அவனிடத்திலிருந்து பல கிளைகளாக பிரிகிற தவறு மாறும். ஒரு மனிதனுடைய மாற்றம் தான் ஒரு சமுதாயத்தினுடைய மாற்றமாக நபிகளார் நினைத்தார்கள். அதனால் தான் நபிகளார் ஒரு தனி மனிதனுடைய தாக்கம், அவனுடைய மாற்றம் என்பது ஒரு சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பலமாக பார்த்தார்கள். அப்படியாக தான் ஒவ்வொரு சாராரை மாற்றினார்கள். இறுதியாக பிலாலை பாருங்கள். இந்த பிலால் இறுதியாக எப்படியாக அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுகிறார். மீட்கப்பட்டு அன்றைய காலத்தில் யாரெல்லாம் இந்த பிலாலை கற்பனாக குட்டையனாக பார்த்தார்களோ, பார்க்கப்பட சூழலை அந்த நிறம் இனம் உருவாக்கியதோ தலைக்கீழாக மாற்றினார்கள். நபிகளாரை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் எவன் அந்தஸ்து குறைந்தவனாக பார்க்கப்படுகிறார் தூக்கி உச்சத்தில் வைப்பாங்க. நபிகளார் சொல்லப்படுகிறார்கள், சொன்னார்கள், இனி இவர்தான் உங்களுக்கு பாங்கிற்காக அழைப்பு கொடுப்பார். இந்த கருப்பு நிறத்தை கொண்டவர் பாங்கு சொன்னால் தான் உமர் அவர்கள் பள்ளிக்கு வருவார்கள். உமருக்கும் இவர் தான் பாங்க சொல்லணும், அபூபக்கருக்கு இவங்க தான் பாங்க சொல்லணும், அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப்க்கு இவங்க தான் சொல்லணும், அபூதல்ஹாவிற்கு சொல்லணும். இவர்கள் எல்லாம் பொருளாதாரத்தினுடைய பட்டியலிலே உயர்ந்தவர்கள். யாரை கொண்டு வந்து வச்சாங்க? அதனால்தான் நாம் ஏராளமான மக்களை நாம் பார்த்திருப்போம். இந்த கருப்பு நிறத்திற்காக இனத்திற்காக போராடிய மக்களை நாம் ஏராளமான சில நேரங்களில் இந்த சமுதாயம் நாம் அறிந்திருக்கிறோம்.
நெல்சன் மண்டேலான்னு ஒருத்தர் போராடினார். கடைசி வரைக்கும் அதற்கான ஒரு தாக்கத்தை முடியாதவராகவே மரணித்தார். ரஷ்யாவை சேர்ந்த லெனின் போராடினார். இப்படி ஏராளமான நபர்கள் போராடும் பொழுது இயற்கையிலே இவர்கள் எல்லாம் கருப்பு நிறத்தை சார்ந்தவர். நெல்சன் மண்டேலா இயற்கையாகவே கருமை நிறம், லெனின் இயற்கையாகவே கருமை நிறம். ஒரு கருப்பு நிறத்திற்காக சிவப்பர் போராடினார். ரசூலுல்லாஹ் சிவப்பு, ரசூலுல்லாஹ் கருப்பு கிடையாது. இயற்கை நிறம் நபிகளாருக்கு கருப்பு கிடையாது. தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒன்றிற்கு போராடும் பொழுதுதான் அதனுடைய தாக்கம் மிகப்பெரியதாக இருந்தது. இவ்வளவு பெரிய தாக்கத்தினுடைய விளைவுதான் சில நேரங்களில் உமரை பற்றி பிலால் அவர்கள் சொன்னார்கள். சில நேரங்களில் உமர் என்னை அழைப்பார், யா சையதினா என்று என்னை அழைப்பார், எங்களுடைய தலைவரே என்று தான் உமர் அவர்கள் பிலாலை அழைப்பார். தலைவனுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தினார். ஒரு நிறத்தால் கேவலப்படுத்தப்பட்டவரை, உயரத்தால் கேவலப்படுத்தப்பட்டவரை, இனத்தால் ஒதுக்கப்பட்டவரை, அப்படிப்பட்ட சூழலை உருவாக்கினார். இன்றைக்கு அது உடைக்கப்படாவிட்டால் இன்றைக்கு நாம் இந்த நேரத்தில் இவ்வளவு நெருக்கமா உட்கார முடியுமா? நபிகளார் தொழுகைக்கு நீங்கள் தயாராகும் பொழுது கூட என்ன செய்யாதீங்க, கேப் விடாதீங்க. நீங்கள் கேப் விடக்கூடாது. பொருளாதாரத்தில் உயர்ந்தவரும் சரி தாழ்ந்தவரும் சரி சில நேரத்தில் பொருளாதாரத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லாதவர் தொழுக வைப்பாரு. பின்னாடி இருக்கிறவர் என்ன செய்வாரு, பெரிய கோடீஸ்வரனா இருப்பாரு, பின்னாடி தொழுவாரு. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் நபிகளார் உருவாக்க ஆசைப்பட்டார். ஒரு மனிதன் மாறினால் ஒரு சமுதாயம் மாறும் என்பதை உள்ளத்திலே விதைத்தார்கள். அதைத்தான் ஆழ பதிய வைத்தார்கள். அப்படியாகத்தான் உருவாக்கினார்கள். அதனால் தான் நபிகளார் சொன்னார்கள், மக்களே நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான். ஒரு அரபியை விட அரபி பேச தெரியாதவருக்கு எந்த சிறப்பும் கிடையாது. அரபி அல்லாதவரை விட அரபிக்கு எந்த சிறப்பும் கிடையாது. கருப்பு நிறத்தவரை விட சிவப்பருக்கு எந்த சிறப்பும் கிடையாது. சிவப்பை விட கருப்புக்கு எந்த சிறப்பும் கிடையாது. இல்லாபி தக்குவா, இறையச்சத்தை தவிர உங்களுக்கு எந்த சிறப்புமே கிடையாது. ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய தாக்கம், தன்னை பிளவுபடுத்தி பார்ப்பதற்கான சூழல் இது மாத்திரம்தான். நிறத்தால், மொழியால், குணத்தால் இது மாத்திரம்தான் மனிதனை பிளவுபடுத்தும். இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நபிகளார் விதைத்ததனுடைய விளைவாகத்தான் இதிலிருந்து வருகிற அனைத்து தீமைகளையும் அந்த செயினை உடைச்சாங்க. உடைச்சதனுடைய விளைவுதான் இன்றைக்கு காபாவில் பார்த்தோம்னா கருப்பான நபரையும் பார்க்கிறோம், சிவப்பானவரையும் பார்க்கிறோம், நிறம் குறைந்தவரையும் பார்க்கிறோம். நம்மை நாமே அறிந்து கொள்வதற்காகத்தான் உங்களை நீங்களாகவே அறிந்து கொள்வதற்காகத்தான் பல கிளைகளாக நாம் படைத்திருக்கிறோம். பல கோத்திரங்களாக நாம் தான் உங்களை ஆக்கணும். நீங்கள் அதற்காக நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பிரித்து பார்ப்பதற்காக அல்ல, உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான முகம் இருந்தா தெரியுமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மூக்கு இருந்தா தெரியுமா? உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இன்னாருடைய மகன் இன்னாரு, இன்னாருடைய பையன் இவரு, இன்னாருடைய மகள் இவங்க, இன்னாருடைய கணவன் இவன் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் நாம் உங்களை பல நிறங்களாக பல கோத்திரங்களுக்காக படைத்திருக்கிறோம் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு ஏராளமான இடங்களில் சொல்கிறது. இது ஒரு பகுதி. இரண்டாவது, மனிதனுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் தான் ஒட்டுமொத்த தீமைக்கான பேஸ். இதுதான். ஒரு பொருளாதாரம் வேறு ஒன்றாக மாறுகிற போது பொருளாதாரம் போதையா மாறுது. அந்த போதையில வன்புணர்வு நடக்கிறது, வழிப்பறி நடக்கிறது, கொலை நடக்கிறது. இந்த பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய பல்வேறு சங்கிலிகளை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நபிகளார் இதை மக்களுக்கு மத்தியில் எப்படியாக விதைத்தார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்றைய காலங்களில் இந்த பொருளாதாரம் உயர்ந்தவர்கள் ஒரு தவறை செய்தால் அதற்காக சில பிணை தொகைகளை வாங்கி கொண்டு விட்டு விடுவார்கள். பொருளாதாரம் இல்லாமல் தவறு செய்தால் அவர்களை தண்டிக்கக்கூடிய சூழல் ஏறத்தாழ நம்ம நாடு மாதிரி. அதை நபிகளார் எப்படியாக உடைத்தார்கள் என்றால், நபிகளார் ஏராளமான சட்டங்களை மக்களுக்கு மத்தியிலே புதிதாக அறிமுகம் செய்கிறார்கள். புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின்,
இஸ்லாம் என்பது 5 மீது நிறுவப்பட்டதாக இருக்கிறது. 1 கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஹஜ்ஜி, 6வது ஜக்காத். இந்த 5ஐயுமே உள்ள இறங்கி பாருங்க. 1 கலிமா, அது 1 மாத்திரம் சொல்லாக வருகிறது. மீதம் இருக்கிற 4ம் செயலாக வருகிறது. 1 கலிமா, நான் எதை வணங்குகிறேன் என்று நான் உத்தரவு சாட்சி சொன்னேனோ, வாக்குறுதி கொடுத்தேனோ, அதை நான் செயல் வடிவில் கொண்டு வர வேண்டும். தொழுகை என்பது அது என்னை மாத்திரம் சார்ந்தது. தொழுகை என்பது நான் தொழுவதால் என்னுடைய குடும்பத்திற்கு ஏதேனும் பலனா, என்னை சார்ந்தவர்களுக்கு பலனா, என் மனைவிக்கு பலனா, நான் தொழுவதால் எனக்கு பலன். நோன்பு, நான் நோன்பு வைத்தால் எனக்கு பலன். ஒருவேளை என்னுடைய பெற்றோர்கள் கடமையான நோன்பை விட்டு வைத்திருந்தால் அதை நான் நிறைவேற்ற வேண்டும், அது எனக்கான பொறுப்பு. இந்த நோன்பு இருக்கல்லவா, இந்த நோன்பு என்பது இதுதான் செல்ஃப் டிஃபென்ஸ், சுய கட்டுப்பாடு. ஒரு ஹலாலான ஒன்றை தடை செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம்தான் இந்த நோன்பு. இறைவன் பார்க்கிறான் என்ற ஒரே ஒரு எண்ணத்திற்காக நான் சமைத்த உணவு ஹலாலாக இருந்தாலும், என்னிடம் பழங்கள் இருந்தாலும், இனிப்பு பதார்த்தங்கள் இருந்தாலும் அதை விட்டு நான் விலை கொள்கிறேன் அல்லவா, அதுதான் செல்ஃப் டிஃபென்ஸ். என்னால ஆகுமாக்கப்பட்ட ஒன்றையே தடையாக்க முடியும் என்றால், உன்னால் தடையாக இருக்கக்கூடிய ஒன்றையும் தடையாக்க முடியும். ஹலாலையே நான் ஹராமாக்க முடியுதா இல்லையா? நோன்புல சாப்பாடு ஹராமா, தண்ணீர் ஹராமா, குளிர்பானங்கள் ஹராமா? அப்ப நோன்புல எனக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் அது ஹராமுனா, இதையே உன்னால விடுபடுகிற பொழுது ஹராமை உன்னால் விடுபட முடியாதா என்பதை 1 மாத காலம் நம்ம இறைவன் பக்குவப்படுத்துகிறோம். அடுத்து ஹஜ்ஜி. இந்த ஹஜ் என்பது என்னால் முடிந்தால் நான் செய்ய வேண்டும். அதற்கு 2 நிபந்தனைகள் இருக்குது. 1 பொருளாதாரம் வேணும், இன்னொன்னு என்ன வேணும் யாருக்கு தெரியும்? சுகாதாரமா? ஆரோக்கியம் வேணும். பொருளாதாரம் இருக்கு, ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன செய்ய தேவையில்லை? போ தேவையில்லை. ஆரோக்கியம் இருக்கு, காசு இல்ல, போ தேவையில்லை. இது 2மே இருக்க வேண்டும். இது 2ம் இருந்தால்தான் நான் ஹஜ் செய்தால் எனக்கு நன்மை. ஒருவேளை என்னுடைய பெற்றோர்கள் கடமையான ஹஜ்ஜை செய்வதற்கு எண்ணங்கள் வைத்திருந்தால் அதை நான் நிறைவேற்றுவது எனக்கான பொறுப்பு, கடமை கிடையாது. எனக்கான பொறுப்பு. அதற்கும் எனக்கு பொருளாதாரம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும். இந்த ஜக்காத் என்பது எனக்கு பலனா? இந்த ஜக்காத் என்பது நான் அடைகிற பலனா? ஜக்காத்திற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஏன் நபிகளார் இதை இறுதியாக இஸ்லாத்தினுடைய அடிப்படையினுடைய கட்டமைப்பாக ஏன் கொண்டு வந்தார்? கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? வேறெல்லாம் இருக்குது அல்லவா? ஷஹீத் இருக்கிறது, போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, மக்காவிலிருந்து மதினாவின் பக்கம் ஹிஜ்ரத் செய்து போனார்கள், அவர்கள் தான் நன்மையில் முந்தியவர்கள். இப்படி ஏராளமான நன்மைகள், இதைவிட அளப்பிறை நன்மைகள் இருக்கும் பொழுது ஏன் ஜக்காத்தை நபிகளார் இந்த இடத்தில் அறிமுகம் செய்தார்கள்? யாருக்கா தெரியுமா? ஏனி வாங்குவா? ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கு. இருப்பவர் எல்லோரும் சமமா இருக்கணுங்கிறது தான் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. பொருளாதாரம் இருப்பவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும் பேச கிடையாது. நீ உனக்கு பொருளாதாரம் இல்லாதவனை தரைக்குறைவாக நினைக்க கூடாது, அந்த எண்ணத்தை உடைக்கணும். அதுக்குதான் ஜக்காத். ஒன்றை உள்ளத்தில் ஆழமாக பாருங்கள். திருமறை குர்ஆன் இல்லாதவர் போய் நீங்கள் ஜக்காத்தை வாங்குங்கலாம் சொல்லல. உன்ட்ட காசு இல்லையா, நீ இப்ப இருக்கிறவன்ட்ட வாங்குன்னு சொல்லல. வாத்து ஜக்காத், நீ ஜக்காத்தை கொடு. ஏனென்றால் இதுதான் உன்னிடத்திலே பொருளாதாரம் இருந்தால் சில நேரங்கள் பொருளாதாரம் நம்ம மீறி வருகிற போது நம்முடைய ஆட்டிடியூடு மாறும், அந்த சூழல் மாறும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி காசு இருக்கும்போது எப்படி இருந்தா இப்ப எப்படி? இதுதான் மனிதனுடைய இயல்பு. காசு ஏற ஏற கணம் என்பது கூடும். பொருளாதாரத்தினுடைய கணம் இல்ல, தலைக்கணம் கூடும். நபிகளார் சொன்னார்கள், பொருளாதாரத்தை நீங்கள் வைத்துக் கொண்டு பொருளாதாரத்துல இல்லாத ஒருவனை பார்த்து இவன்லாம் ஒரு ஆளா நினைச்சுட்டா நீ உடஞ்சிட்ட. நீ என்ன செய்ய? நபிகளார் சொன்னார்கள், நீ அல்லாஹ்வுடைய ஒரு ஆடை
பெருமையை தற்பெருமையை போய் இழுக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பெருமை என்பது அல்லாஹுடைய ஆடை, இந்த புகழ் என்பது அல்லாஹுடைய ஆடை, அங்க போய் நீ கை வைக்கிற என்று நபிகளார் இந்த இடத்துல வைக்கிறார். சும்மால அவன் உடல, நீ காசு கொடுக்கணும். ஒரு 12 கிராமிற்கு மேல, ஒரு 88 கிராமுக்கு மேல உன்னோட நகையோ அல்லது ஏதோ சென்று விட்டால், அல்லது 12 பவுனை நெருங்கி விட்டால், 12 பவுன் முழுமையாகி விட்டால் நீ ஜக்காத்து கொடு. அவன் வந்துலாம் கேட்க மாட்டான், அவன் ஏழையா தான் இருப்பான். நீ போய் அவன்கிட்ட கொடுன்னு சொல்லுது. அவன்கிட்ட வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஏழையா இருக்கேன் பாய், நீங்க தான் இத்தனை பவுன் வச்சிருக்கீங்களா, ஜக்காத்து கொடு என்ன கேட்கவா சொல்லுது? நீ போய் அவனை தேடி கொடுங்குது. நீ ஓகிட்ட வச்சுக்காத. இந்த ஜக்காத் என்பது அவருக்கான நன்மையே கிடையாது. இன்னொருவன் பலனடைய வேண்டும், அவன் சரிக்கு சமமாக மாற வேண்டும். அதனால் இது உங்களுக்கு இறைவன் கடமையாக்கியிருக்க. இந்த பொருளாதாரம் தான் சமுதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய, இப்படியாகத்தான் மக்கள் இருந்தார்கள். குறைஷி குலம் என்று ஒரு குலம் இருந்தது. அவர்களிடத்தில் ஏராளமான பொருளாதாரம் நிறைந்திருந்தது. கஸ்ரஜ் என்ற ஒரு குலம் இருந்தது. அவர்களிடத்தில் பொருளாதாரம் நிறைந்திருந்தது. அதனால் தங்களை உயர்ந்தவர் என்று நினைத்தார்கள். பனு முஸ்லிக் என்ற ஒரு குலம் இருந்தது. அவர்களிடத்திலே பொருளாதாரம் நிறைந்திருந்தது. அதனால் அவர்கள் தங்களை உயர்ந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டார்கள். இந்த ஜக்காத்தால எனக்கு என்ன கிடையாது, நான் என்னுடைய பொருளாதாரத்தை தூய்மைதான் படுத்த முடியுமே தவிர, இது முழுக்க முழுக்க அடுத்தவனை சரிக்கு சமநிலைக்கு கொண்டு வருகிற ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தினுடைய தத்துவத்தை நபிகளார் நமக்கு அறிமுகம் செய்தார். நாம ஜக்காத்து கொடுக்கிறோம், வாங்குற ஒருத்தர் வந்துட்டாரு, அவரும் நீங்களும் சேர்ந்து தொழுற மாதிரி ஒரு சூழல் வருது. நீ என்கிட்ட ஜக்காத்து வாங்குறோம், நான் எப்படி உங்க கூட சேர்ந்து தொழுன்னு சொல்ல முடியுமா? அப்படி ரெண்டா உடஞ்சிரும். ஹத்தாலா எதுகுலும் சொன்னா உனக்கு சொர்க்கமே தடையா போயிடும். சொர்க்கத்திலே நுழைய முடியாது. நீ அவனை நேசிக்காத வரை, அவனை விரும்பாத வரை நீ சொர்க்கத்தில் செல்ல முடியாது. பொருளாதாரம் என்பது குப்பை. நான் தான் உனக்கு கொடுத்தேன், அதனால் உனக்கு தலைகணமோ, அதனால் உனக்கு ஆணவமோ, அதனால் அடுத்தவனை ஏளனமாக நினைக்கக்கூடிய சிந்தனை வந்து விட்டால் கூட நீ உடைஞ்சிட்ட. மற்ற காரியங்களை கூட இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. நான் ஒரு தவறை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை நான் செய்தால் தான் அது தவறாக, தீமையாக பதிவு செய்யப்படும். ஷிர்க்குக்கு அப்படி கிடையாது. ஷிர்க் அது வேற சாப்டர். ஷிர்க் நம்ம உள்ளத்துல நினைச்சிட்டாலே என்ன செஞ்சிருச்சு, ஒட்டுமொத்த நன்மை அழிஞ்சிருச்சு, ஜீரோவா போயிடும். மற்ற தவறுகளை நான் ஒரு தவறை செய்ய வேண்டும் என்று எண்ணினால் அதை பார்த்து போடுங்க. இந்த பக்கம் தள்ளி உட்காந்துங்க பாய். கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி உட்காரு. டீக்கு வேற யார்ட்டியா கொடுங்க பாய், நீங்களும் ஊத்திராதீங்க. நபிகளார் இதை மக்களுக்கு மத்தியிலே விதைத்தார்கள். ஜக்காத்தால எனக்கு என்ன கிடையாது, எந்த பலனும் கிடையாது. நான் எனது பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துகிற ஒன்றாக, அடுத்தவனை இந்த வருடத்தில் ஒருவன் ஜக்காத்தை பெற்றுக்கொண்டால் அடுத்த வருடத்தில் அவன் தன்னுடைய உழைப்பை கொண்டு, பொருளாதாரத்தை கொண்டு அவனும் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய சூழலுக்கு மாற்றப்படுவான், மாறுவான் என்பதை நபிகளார் இதன் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தினார். ஆரம்ப காலத்துல இந்த ஹஜ்ஜி பெருநாளைக்கு பிறகு நாம் கொடுக்கிற அந்த குர்பானியினுடைய உணவு என்ன செய்ய முடியாது, உணவு என்ன செய்யக்கூடாது, சேமிக்க கூடாது. ஆரம்ப காலத்துல இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது காலத்துல ஏழை மக்கள் நிறைவாக இருந்தார்கள். நீங்கள் குர்பானி கொடுத்த பிறகு அந்த இறைச்சியை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு நீங்கள் சேமித்து வைப்பது உங்களுக்கு தடை என்று நபிகளார் சொன்னார்கள். பிறகு என்ன செய்தார்கள், அதை மாற்றினார்கள். நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. ஆரம்ப காலத்தில் ஒரு ஜனாசா ஒன்று மரணித்து விட்டால் நபிகளார் இடத்திலே கொண்டு வரப்படும். நபிகளார் இடத்திலே கொண்டு வரப்பட்டு, அல்லாஹுடைய தூதரே,
இந்த ஜனாசாவிற்கு நீங்க என்ன செய்யுங்க, தொழுகை நடத்துங்கள். இந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துங்க. அப்ப நபிகளார் கேட்பார்கள், தொழுகை நடத்துற சரி, இந்த ஜனாசாவிற்கு கடன் எதுவும் இருக்கான்னு கேட்பாங்க. இல்ல, சில கடன்கள் இருக்கிறது அப்படின்னா, நீங்க உங்களுடைய உறவினருக்கு நீங்க தொழுகை நடத்துங்க, நீங்க தான் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் என்று நபிகளார் திருப்பி அனுப்பி விடுவார்கள். தொழுகை நடத்த மாட்டாங்க, தொழுவாங்க. சில காலங்கள் கழித்த பிறகு ஜனாசா வரும் பொழுது என்ன செய்வாங்க, கடன் இருக்கான்னு கேட்பாங்க. சில மக்கள் சொல்லுவார்கள், சில கடன்கள் இருக்கிறது, இந்த சாராருக்கு தரணும் அவருக்கு தரணும் சொல்லும் பொழுது, அந்த கடனை எல்லாம் அடைப்பதற்கு இவருடைய சந்ததிகளிடத்திலே இவர் ஏதேனும் சிலவற்றை விட்டு சென்றிருக்கிறாரா, இல்லைன்னா அவருடைய கடனை என்ன செய்யும், இந்த அரசாங்கம் அடைக்கும் என்று நபிகளார் சொன்னார். ஒரு சூழல் எப்படியாக மாற்றி, ஒரு 23 ஆண்டு காலத்துல அறியாமையினுடைய உச்சத்தில் இருந்த மக்களை எப்படியாக மாற்றினார்கள் என்றால், மக்கள் மாற வேண்டும் என்ற மனநிலை இருந்தார்கள், மாற்றினார்கள். சும்மா செவடங்காதுல சொல்லிட்டே இருந்தோம்னா முதல்ல அவனுக்கு தெரியணும்ல, தப்புனா தப்புன்னு விளங்கிக்கணும்பா, தப்புனா தப்புன்னு சொல்லி அதை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற சிந்தனையில் இருந்தால் மாத்திரம்தான் ரசூலுல்லாஹ் 23 ஆண்டு காலம் அபிஜிகளுக்கு தான் சொன்னாங்க, உத்பா ஷைபாவுக்கு தான் சொன்னாங்க. அவர்களுடைய காதலி இந்த மார்க்கம் போய் சேரலையா? நாம் அது போன்ற எண்ணத்தில் இருந்தால்தான் நம்மால் மாற முடியும். பாய் பாட்டுக்கு சொல்லுவார், நம்ம பாட்டுக்கு திருமறை குரான் இப்படியே பார்த்து படிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு குரானை ஓதி முடிப்போம்னா வெறும் பக்கத்தை மாத்திரம்தான் கடக்க முடியுமே தவிர, அதில் வருகிற அந்த உணர்வை இறைவனிடத்திலே உரையிடுகிறான், இறைவனிடத்திலே பேசுகிறான் என்ற உணர்வை என்னால் பெற முடியாது. வெறும் 10ஓட 11 அப்படியாகத்தான் இருக்குமே தவிர, அந்த உணர்வு என்பது, அந்த உணர்ச்சியை என்னால் அனுபவிக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான ஒன்று. இன்றைக்கு நான் பொருளாதாரத்தை கொண்டு ஏதோ ஒரு சூழலில் நான் தவறாக எண்ணிவிட்டால் எனது சொர்க்கத்தினுடைய கனவு உடைந்துவிடும். நான் சொர்க்கத்தின் பக்கம் செல்ல முடியாது. பொருளாதாரத்தால் நான் தற்பெருமை கொண்டால், ஆணவம் கொண்டால், என்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக நான் மாற்றிக்கொண்டால் என்னால் என்ன செய்ய முடியாது, நான் சொர்க்கத்திலே நுழைய முடியாது என்று நபிகளார் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். பொருளாதாரம் என்பது இன்றைக்கு ஒரு திரட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொரு திரட்ட மாறும். அவ்வப்பொழுது ஒரு நிலை இல்லாத, நிரந்தரம் இல்லாத இந்த பொருளாதாரம் என்பது என்றைக்கும் எவருக்குமே பொருளாதாரம் உதவாது என்று நபிகளார் சொன்னார்கள். பொருளாதாரம் உங்களுக்கு உதவும் என்றால் எப்போ உதவும்? நாம் எப்பொழுது இந்த பொருளாதாரத்தை அடுத்தவருக்காக நாம் கொடுக்கிறோமோ அப்போதான் உதவி செய்யும். நபிகளார், நீங்கள் பொருளாதாரத்தை சேருங்கள், எப்படியாக? அடுத்தவருக்கு கொடுத்து சேருங்கள், அதுதான் உங்களுடைய சேமிப்பு என்று நபிகளார் சொன்னார். இந்த பொருளாதாரம் இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய சமூக சீர்கேட்டிற்கும் ஒரு சமுதாயம் மாறாமல் இருப்பதற்கும் இதுதான் பேஸ். இன்றைக்கு நாம் ஒரு நாட்டை அல்லது ஒரு மாநிலத்தை அடையாளம் காண்பதாக இருந்தால் கூட, அந்த மாநிலம் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக நாம் எப்படியாக கண்டுபிடிப்பதற்கான சூழல் முதல் என்ன பார்ப்போம்? ஜிடிபியினுடைய கிரௌத்தை தான் பார்ப்போம், அதனுடைய கிராஃபை தான் பார்ப்போம். எப்படி வளர்ந்திருக்கா, வளராம இருக்கா, பொருளாதாரத்தினுடைய தேக்கம் என்ன, பொருளாதாரத்தினுடைய தாக்கம் என்பதைத்தான் முதலிலே நாம் அதை அடையாளப்படுத்தி கொண்ட பிறகுதான் அந்த மாநிலம் வளர்ந்ததா வளராத மாநிலமா, அது நன்றாக கல்வி அறிவில படிப்புல அது உயர்ந்த மாநிலமா என்பதை அப்பொழுதுதான் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த பொருளாதாரத்தினுடைய மறு தாக்கம் தான், இந்த பொருளாதாரத்தினுடைய மறு பெயர் தான் தீமையினுடைய ஒட்டுமொத்த கலாச்சாரமும் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பொருளாதாரம் எப்பொழுது போதையாக மாறுகிறதோ அது இன்னொன்றை கூடாகவே இழுத்து செல்லும். பொருளாதாரம் போதையா மாறுது, போதை என்ன செய்யுது, வழிப்பறியா மாறுது, கற்பழிப்பா மாறுது, கொலையா மாறுது, அடுத்தவருடைய சொத்தை சூறையாடக்கூடிய சூழலா மாறுகிறது, அடுத்தவரையே கொலை செய்யக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகிறது. இந்த பொருளாதாரம் இப்படியாக பல கிளைகளாக செல்கிறது. இன்றைக்கு நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபித்தோழர்கள் யாரும் என்ன செய்யல, சும்மா மது அருந்தாதவர்கள் எல்லாம் கிடையாது. நபித்தோழர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, மதுவிலே ஊறி திளைத்தார்கள். சில நேரங்களில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மதுவினுடைய கூடாரமே, அவங்க தான் ஒரு கூடாரமே வச்சு
அவர்களுடைய இல்லத்துல அதற்கென்று ஒரு சூழலை உருவாக்கி மதுவை மக்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளக்கூடிய சூழல் இருந்தார். எந்த அளவிற்கு என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அலி இப்னு அபி தாலிப் ஃபகால சஅலனா இந்த ரஹ்மான் பின் அவுஃப் தஆமன் ஃபயதுனா. ஒரு முறை அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் எங்களுக்கு விருந்து அழைப்பை ஏற்பாடு செய்தார். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் யாரு? அவர் ஒரு நபித்தோழர், செல்வம் படைத்த ஒரு நபித்தோழர். பிற்காலத்தில் இவங்க என்ன செய்யறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விருந்துக்காக அழைக்கிறார்கள். விருந்துக்காக அழைத்த பிறகு அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, விருந்தழைப்பு, விருந்தினுடைய உபசரிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு அந்த நேரத்தில் மதுவும் வைக்கப்பட்டது. நாங்கள் மதுவையும் அருந்தினோம். அருந்திய பிறகு அந்த நேரத்தில் தொழுகை நேரம் வந்துவிட்டது. தொழுகை நேரம் வந்த பிறகு மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், என்னை தொழுக வைப்பதற்கு முன்பக்கம் தள்ளினார்கள். அலி நீங்க தொழுக வைங்க, நீங்க இமாமா இருந்து தொழுகை நடத்துங்கன்னு சொல்லி தொழுகை வைப்பதற்கு நடத்துகிறார். அப்பொழுது காஃபிரூன், இந்த சூறாவை தெரியாத ஆட்களே இருக்க முடியும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் தான். கடைசி இருந்து 114 இருந்து ஒரு 18 சூறாவை எப்ப எழுப்பி கேட்டாலும் சொல்லுவோம். அதற்கு பிறகு உள்ள சூறாலாம் நமக்கு 4 வரைக்கும் தான் செட் ஆகும். இதெல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கு, இது எப்ப மனப்பாடம் பண்றது, அவங்க மௌத்தாவே போயிடுவோங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாரு. ஒரு 18 சூறாங்கிறது சின்னதுதான், அதுல சில அத்தியாயங்கள் பெருசா இருக்கு, திரும்ப திரும்ப ஓதுறப்ப கேட்டிருப்போம். இவர் இமாமா தள்ளி விட்டு ஒரு நேரத்துல தொழுகை வைக்கும் மகரிபு வைங்கண்டா, இவர் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், குல்யாயுல் காஃபிருன்னு ஓதிடுவாரு. 2வது ரக்காத்துக்கு மறுபடியும் என்ன செஞ்சிருவாரு, குல்ஹுவல்லாஹுன்னு ஆரம்பிச்சிருவாரு. 25 வருஷமா இவர் தொழு வச்சாலும் இதை தாண்டி ஓதவே மாட்டார். சுட்டாலும் இதை தாண்டி வேற எதுவும் வராதும்பாங்க. அந்த மாதிரியான மனநிலைக்கு நாம் உருவாக்கி இருக்கோம். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அவர்கள் அது மாதிரி கிடையாது. அவங்க ஏறத்தாழ அன்றைய காலங்கள் வரைக்கும் நபிகளாருக்கு அருளப்பட்ட அத்தியாயங்கள் எல்லாம் அதுவரைக்கும் மனப்பாடம் செய்திருந்த நபராக இருந்தார்கள். குல்யாயுல் காஃபிரூன் என்ன செய்யறாங்க, சூரா ஓதுறாங்க. ஏற்கனவே என்ன செஞ்சிருக்காரு, மேற்படியா உள்ள போயிருக்காரு. சும்மா மதுவை போட்டாலும் என்ன செய்ய முடியும், இன்றைக்கு மதுவை பாக்குறோம், ரோட்ல உள்ள நாயும் மது போட்டவனும் கட்டி பிடிச்சிருப்பான். எது நாய் எது மனுஷன்னே தெரியாது, அப்படிப்பட்ட சூழல் இருக்கும். சாக்கடையில கிடப்பான், கையில எங்க கிடக்கும், ரோட்ல கிடக்கும். போதையில போய் வேறொரு வீட்டு கதவை தாட்டி உள்ள புந்து போய் அமர்க்கலம் பண்ண சூழல்லாம் இருக்கு. மது என்பது ஒட்டுமொத்த மதியை இழக்க செய்துவிடும், சிறுமூளையினுடைய செயல்பாட்டை துண்டித்து விடும். மதுவினுடைய தாக்கம் என்பது அவ்வளவு உச்சபட்சமாக இருக்கும். ஆடை என்ன ஆகுதுன்னு தெரியாது, என்ன சாப்பிடுறேன்னு தெரியாது, என்ன பண்றேன்னு தெரியாது. நிறைய வீடியோ பார்த்திருப்போமே, ஒரு தட்டுல நாய் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு, அதே தட்டுல இவரு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. உள்ள போனவன் பண்ற வேலை செய்யணும்ல. அலி ரலியல்லாஹு அவர்கள் சூறாவை ஓதுறாங்க. குல்யாயுல் காஃபிரூன் அப்படின்னு சூறா ஓதும் பொழுது லா அபுது மா தஅபுதுன் இப்படிதான் சூறாவுல வரும். இது எல்லாருக்குமே மனப்பாடமா உள்ளது தானே. ஆனா இவங்க என்ன செஞ்சிடறாங்க, நஹ்னு தஅபுது மா தஅபுதுன்றாங்க. உண்மையான அர்த்தம் நீங்கள் வணங்காத ஒன்றை நாங்க என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம், இதுதான் அர்த்தம். இவன் என்ன செஞ்சிடறாரு, நீங்கள் வணங்காத ஒன்றை நாங்களும் வணங்க மாட்டோம்னு சொல்லிடுறாரு. தலைகீழா இருக்கு, அர்த்தமே தலைகீழா இருக்கு. இந்த சம்பவம் என்பது அவர்கள் மது அருந்திய மிகப்பெரிய மது அருந்தப்பட்ட ஒரு நபராக இருந்தார்கள். பின்னதாக திருமறை குர்ஆன் வசனம் அருளப்படுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலா, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் தொழுகைக்கு நெருங்காதீர்கள். எதுவரை, வஅன்தும் சுக்காரா, நீங்கள் போதையாக இருக்கும் பொழுது தொழுகைக்கு போவாது. வஹத்தா தஅலமூன மா தஅலமூன், நீங்கள் சொல்வது உங்களுக்கு விளங்காத வரை, நான் பேசுறது தெளிவாக இருக்காத வரை நீ தொழுகைக்கு போ. நான் பேசணும், தெளிவா பேசுவேன், எனக்கு அந்த தெளிவு என்பது தெளிவா இருக்கும். ஒரு மனிதனுடைய பேச்சு தெளிவாக இருக்கும் என்றால் அவனுடைய சிறுமூளை செயல்பாடு சரியாக இருக்க வேண்டும். யதார்த்தம் அதுதான்.
இன்றைக்கு நாம் நம்முடைய ஒட்டுமொத்த கண்டென்ட்டுடைய பேஸுங்கிறது மூளைத்தான். நான் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும் என்று என்னுடைய கால் மூளைக்கு கமெண்ட் பண்ணும், மூளைத்தான் என்ன செய்யும், காலுக்கு கமெண்ட் பண்ணும். இந்த டிராவல் சிக்குன்னு சொல்லுவோம். டிராவல் சிக்குங்கிறது கார்லயோ பஸ்லயோ ட்ரெயின்லயோ போனா சிலருக்கு என்ன செய்யாது, ஒத்துக்காது, வாமிட் வரும். அதனுடைய இயற்கையான சூழல் என்ன தெரியுமா, மூளை பாடிக்கு கமெண்ட் பண்ணும், நீ என்ன செய்யற, டிராவல்ல பண்ணிக்கிட்டு இருக்க. பாடி மூளைக்கு கமெண்ட் பண்ணும், நான் எங்கேயும் போல பேசாம உட்கார்ந்தா இருக்குன்னு சொல்லும். இந்த வர கன்ஃபியூஷன்ல தான் உடலிலே பித்தம் என்பது சற்று ஏறும். ஏறிய பிறகு பித்தம் தான் வாந்தியாக மாறும். இதுதான் யதார்த்தம். இதுதான் இந்த சூழலில் தான் இறைவன் சொல்லுகிறான், நீங்கள் சொல்வது உங்களுக்கு விளங்காதவரை நீங்கள் தொழுகைக்கு செல்லாதீங்க. இது ஆரம்ப காலத்துல இருந்தது. நம்ம ஒண்ணு நினைச்சிடக்கூடாது, நம்ம காலத்துல இருந்திருந்தா இன்னும் பார்த்து சூறாவை படிச்சிருக்கலாமே, நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. நம்ம பாட்டுக்கு போட்டுட்டு போனோம்னா அது மிகப்பெரிய ஒரு 40 நாளைக்கு தொழுகையே கிடையாதுன்னு நபிகளார் சொல்லியிருக்கிறார். இந்த மக்கள் தான், இந்த சமுதாயத்தவர்கள் தான் மது ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது இப்படியாகத்தான் மக்கள் இருந்தார்கள். இந்த சட்டத்தை நபிகளார் அமல்படுத்தும் பொழுது இதே சூழல் மீண்டும் நடைபெறுகிறது. ஒருமுறை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூத்தல்ஹாவினுடைய வளர்ப்பு மகன் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அபூத்தல்ஹா தான் மதுவினுடைய கூடாரமே அவங்க தான். மது ஒரு ஃபேக்டரி வச்சு ஒரு பார் மாதிரி வச்சு நடத்தின ஒரு ஆள், தன்னுடைய வீட்டை அதிகமான பேரிச்சம்பர தோட்டங்கள் வைத்திருந்த நபர் அவர் தான். அன்றைய நேரத்தில் அதிகமாக மது என்பது பேரிச்சம்பழத்தாலும் திராட்சை பழத்தாலும் செய்யப்படுகிற ஒன்று தான். அப்படியாகத்தான் பெரும்பகுதியான மதுக்கள் இருந்தது. நான் அபூத்தல்ஹா அவர்களின் வீட்டில் மக்களுக்காக நான் என்ன செய்யறாங்க, ரசூல்லா ஒரு மது பரிமாறக்கூடிய சிறுவனா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஃபதீக் என்ற ஒரு மதுவை நான் அவர்களுக்கு பரிமாறிக்கொண்டு, ஃபதீக்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் காஸ்ட்லியானது. அது எங்கன்னா பேரிச்சம்பழத்துல செய்யப்படுகிற ஒரு மது. பேரிச்சம்பழத்தை ஊற வைத்து நன்கு கனிந்த பேரிச்சம்பழங்களும் செங்காயாக இருக்கிற பேரிச்சம்பழங்களையும் ஒரு குறிப்பிட்ட நாள் ஊற வைத்து பதப்படுத்தி அதை நாம் சாப்பிடக்கூடிய ஒரு மது. அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 நாளைக்கு மேலாக நீங்க என்ன செய்யாதீங்க, பேரிச்சம்பழத்தை ஊற வைத்து சாப்பிடாதீங்க, சாப்பிடக்கூடாது, ஹராமு. 3 நாட்களுக்கு மேலாக நீங்கள் பேரிச்சம்பழத்தை ஊற வைக்காதீங்க. அது இயற்கையாக என்ன செய்யும், மதுவினுடைய தாக்கம் அந்த இடத்தில் போதை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். பேரிச்சம்பழம் என்பது ஒரு மிகப்பெரிய பேஸாக இருந்தாலும் 3 நாளைக்கு மேல நீ ஊற வச்சு சாப்பிடாத, சாப்பிட்டனா அது மதுங்கிறாங்க. இப்படி ஊத்தி கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாதியா அறிவிப்பாளர் ஒருவர் வந்தார். மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அலா இன்னல் ஹம்ரு கத் ஹர்ரமத், இன்றைய நாள் உங்களுக்கு இந்த மது ஹராமாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அபூத்தல்ஹாவினுடைய கையில என்ன இருக்கு, குடித்த மதுவினுடைய கோலையில் சில மிச்சம் இருக்கிறது. இப்படி வாசல்ல ஒருத்தர் அறிவிப்பு செய்யறாரு, நாம கையில வச்சிருக்கிறோம். மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஹம்ர கத் ஹர்ரமத், இன்றைய நாளில் இருந்து இந்த மது என்பது உங்களுக்கு தடை செய்யப்பட்டு விட்டது என்று அறிவிப்பு செய்தால் நம்ம என்ன செய்வோம், இதுக்கப்புறம் குடிக்க முடியாது, கடைசி கையில உள்ளது மட்டும் குடிச்சிட்டு போயிடுவோமே அப்படின்றோம். சகர் நேரத்துல பாங்கு 4:59 இருக்கும், இவர் 4:59 தான் சாப்பாடே போடுவாரு. போட்டுட்டு என்ன செய்வாரு, சாப்பாடு வீணா போயிட்டுன்னா பெரிய பாவம் இல்லையா, அப்படி கொண்டுட்டு வந்துருவாரு. 4:59 வரைக்கும் தூங்கி இருப்பாரு. பாங்கு சொல்ற நேரத்துல கொண்டுட்டு வந்து சாப்பாடு வச்சு சாப்பிட முடியாதுல்ல. கடைசி நேரம் இதுதான், இதுக்கப்புறம் இதை பார்க்கவும் முடியாது சாப்பிட முடியாதுன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருவோம், போனதோட இதுவும் கலந்து போட்டு போய் உள்ள போய் மிக்ஸ் ஆகிட்டுன்னு போட்டுருவோம். அபூத்தல்ஹா அவர்கள் சொன்னார்கள், அனசே இதை கொண்டு போய் வெளியில கொட்டிடு அப்படிங்கிறாங்க. அன்றைய நாளில் தான் ஒரு தெருக்களில் மது ஒரு நீரோட்டத்தை போன்று ஓடியது என்றால் அவர்கள் மதுவிற்கு அடிமையாக இருந்தார்கள் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். மதுவை வாங்கி சேமித்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். மதுவை எல்லா நாளும் ருசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில போய் தான் ரசூலுல்லாஹ் மது ஹராம்னு சொன்னாங்க. சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். தான் மாற வேண்டும் என்று நினைத்தார்கள், மாறினார்கள். அதுதான் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது.
அதனால்தான் நபிகளார் சொன்னார்கள், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஹராம்னு சொன்னாங்க. குல்லு ஹம்ரின் ஹராம், போதை தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தடை என்று சொன்னார். எந்த உணவாக இருந்தாலும் அது போதையாக இருக்கும் என்றால் அது உங்களுக்கு தடை என்று இஸ்லாம் ஆரம்ப காலத்தில் போதித்தது. இன்றைக்கு பாருங்கள், இந்த போதை என்பது பெரும்பகுதியான தவறுகளுக்கு இதுதான் மிகப்பெரிய அடித்தளமாக இதுதான் இருக்கு. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படின்னு சொல்லி 1986 ஆண்டுல உள்துறை அமைச்சகத்தால் இந்தியாவில் நிறுவப்பட்டது ஒன்று. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தவறை சுட்டி காட்டக்கூடிய ஒரு இதாக இருக்கிறது. மேலும் ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது, நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்காட்ரிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம், ஒரு ஆக்ட் இருக்கு. 1985 இந்த சட்டம் வருது. இதுல தான் அதிகமான போதையில் இருக்கக்கூடிய, போதையில வாகனம் ஓட்டினாலும் இந்த சட்டத்தின் கீழே தான் பதிவு செய்வாங்க. போதையில கொலை செய்தாலும் கொலைக்கென்று மற்றொரு சட்டமும் அதோடு கூடுதல் இந்த சட்டத்தையும் வலுப்படுத்துவார். போதையில் வழிப்பறி செய்தால் போதைக்கென்ற ஒரு சட்டமும் வழிப்பறிக்கின்ற ஒரு சட்டமும் இப்படியாக பதிவு செய்வார். இப்படி பதிவு செய்யும் பொழுது 40% இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற தவறுகளுக்கு இந்த போதை தான் மிகப்பெரிய தாக்கம் என்று ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். மற்றொன்று, சிறைகள் இருக்கல, சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் 15% போதையால் தவறுகள் செய்தார்கள், 25% தவறுகளை செய்தார்கள், அதனால் அவர்கள் சிறையில் இருக்கிறார். இந்த போதை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தையே சீரழிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள முடியும். அதோடு மாத்திரம் கிடையாது, இந்த போதை பழக்கம் நம்மிடத்தில் இதுவரைக்கும் வரலை என்று நாம் எந்த நேரத்திலும் நாம் என்ன செய்துவிடக்கூடாது, சந்தோஷம் பட்டு கொண்டோ அல்லது நிம்மதி அடைந்து கொண்டோ நம்மால் இருக்க முடியாது. ஏனென்றால் மது மாத்திரம்தான் போதையாக நாம் நினைத்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கு பெரும்பகுதியான சமுதாயத்தவர்களுக்கு மத்தியில் இருந்த மற்ற சமுதாயத்தில் இருந்த இந்த தவறு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திலும் ஆழமாக ஊடுருவி இருப்பதை நம்மால் ஏராளமான செய்திகள் மூலமாக பார்க்க முடிகிறது. இஸ்லாமிய சமுதாயம், குறிப்பாக முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய சூழலில்தான், நேரத்தில்தான் இந்த போதை என்பது அதிகரிக்கப்படுவதாக, அவர்களுக்கு மத்தியே இது அவர்களை தெரியாமலே ஊடுருவி இருப்பதாக நாம் ஏராளமான அறிவிப்பின் மூலமாக நாம் தெரிந்திருப்போம். யாரோ தானே செய்யறாங்க, பரவாயில்ல, யாராக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை என்பது அவர்களுக்கு என்றைக்குமே உயர்ந்ததாகத்தான் இருக்கும். தான் அந்த சிரமத்தையும் கஷ்டத்தையும் சந்திக்காத வரை எந்த சிரமமும் கஷ்டமும் தனக்கு சிரமமாக தெரியாது. அடுத்தவர் ஒரு சிரமப்படுறாரு, அடுத்தவர் கஷ்டப்படுறாரு, அடுத்தவருடைய குழந்தை என்பது ஒரு விபத்துல சிக்கி இருக்கிறது, தன்னுடைய குழந்தைக்கு அந்த சிரமம் வராத வரை அது என்னவா இருக்காது, சிரமமா தெரியாது. வெறும் செய்தி தான். அடுத்தவருடைய வாப்பா இறந்துட்டாரு, அஸ்லாம் வலைக்கும் வாப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்வார் இவரு, இன்னாலில்லான்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவார். அதனுடைய உணர்வை, அழுத்தத்தை, தாக்கத்தை, தந்தை இல்லாத பிரிவை உணரணும்னா இவருடைய வாப்பா மௌத்தா போகணும். எந்த ஒன்றாக இருந்தாலும் தான் சந்திக்காதவரை, தான் அதை நிகழாதவரை, தனக்கு நடக்காதவரை அது என்ன, வெறும் கேள்வி, ஒரு செய்தி, அப்படியாகத்தான் நாம் கடந்து செல்ல இருக்கோம். ஆனால் நம்மிடத்தில் சில நேரம் இருக்கிறது, நான் என் பிள்ளைய சரியாத்தான் வளர்த்திருக்கேன், என் பிள்ளைக்கு நான் சரியாத்தான் மார்க்கத்தை கொடுத்திருக்கேன், ஏன் பிள்ளைக்கு நான் சரியானவற்றை தெளிவுபடுத்திருக்கிறேன் என்று சில நேரத்தில் நமக்கு மமதை இருந்தாலும் அதுதான் நம்முடைய மகனை இரண்டு சுக்காக உடைத்து நம்மிடமிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய சூழல். அதுதான் சில மக்கள் நாம் நினைக்கிறோம், நான் பட்ட கஷ்டத்தை என்னுடைய மகன் படக்கூடாது, நான் செய்கிற மிகப்பெரிய முட்டாள்தனம் அதுதான். நான் பட்ட கஷ்டம், நான் சந்தித்த துன்பம் என்னுடைய மகன் சந்திக்க கூடாது, என்னுடைய மகன் அதை எக்காரணத்தை கொண்டும் அவன் எண்ணிவிடக் கூடாது என்று நான் நினைத்ததனுடைய அந்த முட்டாள்தனத்தினுடைய ஆரம்பம் அதுதான். ஒரு உண்மையாகவே நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு முறை
ஏராளமான இணையதளத்திலும் வலைதளத்திலும் வந்த ஒரு செய்தி, உண்மையாகவே நடந்ததும் கூட. ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, ஒரு பள்ளிவாசலை ஒட்டி இருக்கக்கூடிய மையவாடிக்கு தினமும் வராங்க, அணுதினமும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. பள்ளிவாசல்ல மையவாடியை சுற்றி சுற்றுச்சுவர் அமைத்திருப்பது என்பது யதார்த்தம் தான். அப்ப யதார்த்தமா அது சுற்றுச்சுவர் அமைக்கும் பொழுது சில ஓட்டை இருக்கும், சில கேப் இருக்கும், ஒரு சின்ன சின்ன கேப்பா வரிசையா இருக்கும். அந்த கேப்ல இருந்து என்ன செய்யறாங்க, மையவாடி எட்டி பாக்குறாங்க, கொஞ்ச நேரம் பாக்குறாங்க, அழுகுறாங்க, திரும்ப போயிடுறாங்க. மறுநாளும் அதே மாதிரி வராங்க, அந்த ஓட்டை வழியா மைய கபரை பாக்குறாங்க, மையத்தை அடக்கம் செய்யக்கூடிய அந்த இடத்தை பாக்குறாங்க, திரும்ப வெளியேறி போயிடுறாங்க. இப்படியே தொடர்ச்சியா வராங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பு கேமராவை பார்த்து அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர், ஏமா டெய்லி இங்க வரீங்க, இந்த ஓட்ட வழியா எதையோ பாக்குறீங்க, அழுவுறீங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அல்லது ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தேவையெல்லாம் இல்ல, ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்னுடைய மகன் விருப்பப்பட்டு ஒரு விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கி கேட்டான். எனக்கு குழந்தை என்பது 22 ஆண்டுகளுக்கு பிறகுதான் எனக்கு பிறந்தது. திருமணமாகி 22 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பிறந்திருக்கிறது. எனது மகன் கேட்டதனுடைய விளைவாக என்னுடைய கணவரிடத்துல நான் சண்டையிட்டு, அவர் அண்டை நாடுகளில் இருக்கிறார், அவரிடத்தில் நான் பொருளாதாரத்தை வாங்கி அவருக்கு நான் வாகனத்தை வாங்கி கொடுத்தேன். அந்த வாகனம் சுக்குநூறாக உடைந்து இரத்தக்கரையோடு என்னுடைய வீட்டினுடைய நடுப்பகுதியில் இருக்கிறது. அந்த வாகனத்தை ஓட்டியவன் இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறான், அவனை பார்க்க தான் நான் வந்தேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பெரும்பகுதியான விபத்து அப்படியாக தான் நடக்கிறது. கேட்கிறாங்கிறதுக்காக வாங்கி கொடுத்தேன்னா என்ன மாதிரி முட்டாள் எவனுமே இருக்க முடியாது. சில நேரங்களில் பார்க்கிறோம், போன ரமலானுடைய மாதத்தில் கூட ராமநாதபுரத்துல ஒரு விபத்தை பார்த்தோம். ஒரு 15 வயது பூர்த்தியான ஒருவன் வாகனத்தை ஓட்டும் பொழுது விபத்தாகி என்ன செய்து, அவன் ஓட்டிய வாகனம் விலை உயர்ந்த வாகனம், விபத்து நடைபெறுகிறது. அவனால் மறுநாள் அவர்களுடைய பெற்றோர்கள் எடுத்து வைத்த அந்த பெருநாளினுடைய உடையை கூட போட முடியாத சூழல் ஏற்படுகிறது. பெருநாள் என்ன நினைச்சிருப்பாங்க, என் பையன் இன்னைக்கு வருவான், எல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து பெருநாள் கொண்டாடலாம், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம், எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல காரியங்களை பேசலாம், தந்தையினுடைய கனவாக இருக்கும். தந்தை நினைச்சிருப்பாரு, இவனை வளர்ந்து படிக்க வச்சு இவன் நல்ல வளர்ந்தான்னா இவனுக்கு நல்ல கருவி கொடுத்து இவன் மூலம் நம்ம அப்படியே அமைதியா செட்டில் ஆயிடும் நினைச்சிருப்பாரு. அம்மா நினைச்சிருப்பாங்க, இவன் வளர்ந்து பெரிய ஆளாய் படிச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சானா எனக்கு பொருளாதாரத்தை கொடுப்பான், ஓரளவுக்கு நம்மளை கண்ணியமா வாழ வைப்பான், அந்த சிந்தனை இருந்திருக்கும். எல்லாம் தலைகீழாக உடைப்பது நான் செய்கிற முட்டாள்தனம். எப்பொழுது நாம எப்படி ஒரு 5 வயசு பையன்ட்ட, ஒரு 5 வயசு பையன் அவன்கிட்ட போய் என்ன செய்வோம், அல்லது ஒரு 2 வயசு பையன் அவன்கிட்ட என்ன செய்வோம், ஒரு 500 ரூபா நோட்டை கொடுப்போமா, கொடுத்த உடனே வாங்கிடுவோம், ஏன் கிழிச்சிருவான். அவனுக்கு அது குறித்த அறிவு இல்லாத பொழுது நாம் எப்படியாக ஒன்றை கொடுக்க மாட்டோமோ அதே போன்று என்னுடைய மகனுக்கு எது தேவையோ அதை நான் அறிந்து கொடுக்க வேண்டும். அப்படியாக என்னுடைய மகனுக்கு அவன் அறியாமை காலத்தில் இருந்தாலும் சமுதாயத்தில் வேறு வேறு சிந்தனையில் இருந்தாலும் அவனுடைய உள்ளத்திலே முதலாவதாக நான் பதிப்பது மார்க்கமாக மட்டும் இருந்தால்தான் அது எனக்கு பலன் தரும். அதனால்தான் சில நபிமார்கள் தங்களுடைய மகனாக இருக்கிற நபிமார்களுக்கு சொன்னார்கள், லுக்மான் என்ற ஒரு நல்ல அடியாரும் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், யா புனை, எனது அருமை மகனே, லா துஷிர்க் பில்லா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதீர்கள், இன்ன ஷிர்க வுதுமன் அதீம், அது மகத்தான அநியாயம் என்று சொன்னார்கள். மார்க்கத்தினுடைய சட்டத்தை மீறும் பொழுது அது அநியாயம், நீங்கள் சுட்டி காட்டுங்கள். நாம ஃபஜர் தொழுகைக்கு மற்ற தொழுகைக்கு நாம் போனால்தான் நான் என்னுடைய மகனை என்னால் சுட்டி காட்ட முடியும். நான் பாட்டுக்கு வீட்டுல உட்காந்து நீ தொழுவ போடான்னு அவன் போக மாட்டான். நான் என்னுடைய பிரதிபலிப்பாக தான் என்னுடைய சந்ததி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட செய்திகளை முதலிலே நாம் மாறக்கூடிய மனநிலையை நாம் உருவாக்கி கொள்வோம். என்னால் முடிந்த அளவுக்கு நான் இதனால் வரைக்கும் தௌஹீதுல இருக்கேன்பா, இனி சாகிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை தௌஹீதிலே மறைய வேண்டும் என்று நாம் இறைவனிடத்தில் முறையிடுவோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தருவான் என்று கூறியவனாக இறைசு கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.